இந்த 45வது நாள்ல கெமி அழுது, ரம்யா அழுதது, இந்த கனியக்காக்கு அடிபட்டது, வினோத் இவ்வளோ பேசுனது, இதெல்லாம் தாண்டி வியானாவும், எஃப்ஜேயும் ஒரு தனி ரூட்ல போறது. இந்த கமருதீன், பாரு, அரோரா தனி ரூட்ல போறது. எல்லாத்துக்கும் மேல இந்த கடைசியா வந்து பாட்டு போட்டு அந்த பொருள் எடுக்கிற, ப்ராப்பர்ட்டி எடுக்கிற டான்ஸு, அந்த பாட்டும் சூப்பராவே இருந்துச்சு. இன்னைக்கு ரசிக்கக்கூடிய விஷயம்னா, அந்த ஒரு கேம் டாஸ்க் தான். பிக் பாஸோட 45வது நாள்ல 44வது நாள் இரவு என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. அதில் வந்து இந்த கிச்சன் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா, டாஸ்க்கு முடிஞ்சதும் ஒவ்வொரு மூஞ்சியும் பார்த்து எப்படிலாம் மாறுது அப்படின்ற மாதிரி இந்த கிச்சன் டீமில் இருக்கவங்களாம் வந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. அதில் இன்னொரு விஷயம் நடந்தது. வினோத் அவர்கள் வந்து சாப்பாடெல்லாம் கொஞ்சம் காரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கு திவ்யா அப்படியாண்ணா, அப்போனா அக்கா நான் வேணா நாளைக்கு சமைக்கட்டுமா அக்கா அப்படின்னு சாண்ட்ராக்கா கிட்ட இந்த திவ்யா கேட்குறாங்க. உடனே சாண்ட்ராக்கா வந்து அவர் இன்னொரு இல்லை காரம் நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு காரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சரின்ட்டு அவர் கிளம்பிட்டார். ஆனால் வந்து சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க திவ்யா கிட்ட, திவ்யா நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம், நீ என்ன பண்ணுற திவ்யா, நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னே மறந்துட்டியா திவ்யான்ற மாதிரி கேட்குறாங்க. இது முடிஞ்ச உடனே வந்து கிச்சனில் வந்து கனியக்கா வந்து ஸ்வீட் பற்றி பேசுகிறாங்க. ஸ்வீட் வந்து எல்லாருக்குமே ஈவனாக வச்சுருக்கணும், எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கணும் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் வந்து கம்ருதீன் கிச்சன் உள்ள உட்காந்துட்டு ஏதோ நோண்டிட்டு இருக்காரு. கெம்மி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கம்ருதீன் வந்து காரமாக இருக்கா, என்ன காரமாக இருக்குது அப்படி இப்படின்னு, நான் அவங்ககிட்ட சொல்லலை, நான் தலைக்கிட்ட தான் சொன்னேன் அப்படின்ட்டு கமருதீன் கிட்ட கெமி சொல்கிறாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது வந்து நீ போடா வாடா அப்படின்ட்டாங்க. கமருதீன் நீ இதெல்லாம் வச்சுக்காதாடா, அப்படிடா இப்படிடா, நான் அவங்ககிட்ட சொன்ன நீ எதுக்குடா வரேன்ட்டாங்க. உடனே வந்து கமருதீன் என்ன பண்ணுறாரு, என்ன டா போட்டு பேசுகிறேன், நானும் டீ போட்டு பேசுவா, அப்போ உன்னை எப்படி கூப்பிடணும் கம்ரு அப்படின்னும் போது என்னை சார்னு கூப்பிடு, இந்த ஆர்டர்லாம் என்கிட்ட பண்ணாத, இந்த ஆர்டர் பண்ணுற மாதிரி விஷயத்தெல்லாம் என்னால் பண்ண முடியாது கம்ருதீன், என்கிட்ட இந்த மாதிரிலாம் வச்சுக்காத கம்ருதீன், நீ எதுக்கு இப்போ கத்தி கத்தி பேசுகிற, அது கெமி நீ ஏன் இவ்வளோ கத்தி பேசுகிற அப்படின்ற மாதிரி வந்து இந்த கம்ருதீன் வந்து கெமி கிட்ட கேட்குறாப்புல. என்ன மேட்டர்னா சாப்பாடு காரமாக ஆயிடுச்சான், இவங்க தலை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு வரும்போது கம்ருதீன் உள்ளே வந்துச்சாராம். இதை தான் வந்து கெமி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில பாயிண்ட்ஸுகளை மட்டும் பார்ப்போம். எஃப்ஜே அவர்கள் வந்து இந்த 45வது நாளில் தொடர்ந்து வியானாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. வியானா கண்டுபிடிச்சிட்டு அண்ணாவாக பார்க்கும்போது எஃப்ஜே உங்களோட ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. இவங்க ஏன் அண்ணாவாக பார்க்கும்பொழுது ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு ஏன் சொல்லணும், எதுக்கு நீ சொல்லணும், அப்போது உனக்கும் வந்து ஒரு ஐடியா இருக்குது, எஃப்ஜேவும் ஐடியா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி 2 பேரும் இந்த மாதிரி மூவ் பண்ணுறீங்க. இவர் வந்து எஃப்ஜே என்ன டீன் டாப்பில், டீலாம் சொல்லக்கூடாது, ஓ ஓகே வியானா, ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இந்த வியானா தலையாட்டின் போது இதுக்கு பிற்பாடு வியானாவும் எஃப்ஜே வந்து சில பல விஷயத்த வந்து காட்டுறாங்க. இவங்க அடுத்த பாரு கம்ருதீன் மாதிரி நம்மளுக்கு தோணுது. பாரு இல்லாமல் கேமா, பாரும் ரம்யாவும் பேசிக்கிறாங்க கம்ருதீனை பற்றி. ரம்யா என்னை வந்து வெறுப்பேற்றதுக்காகவே இவங்க 2 பேருமே பண்ணுறாங்க ரம்யா அப்படின்னும் போது, பாரு நீ எதுக்கு நீ வந்து அவனை பின்னாடியே போகிற, கொஞ்ச நாள் ஃப்ரீயாக விடு, நீ அவனை வந்து லூஸில் விட்டாதான் அவனே திருப்பி வருவான், நீ வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சு போனா அவன் அப்படி தான் பண்ணுவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பாருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிக் பாஸ் உடனே வந்துட்டு உங்களோட பெஸ்ட் ஒஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, அப்படி இப்படி சொல்லிட்டு கடைசியாக ஒஸ்ட்டு யார் அந்த 3 பேருன்னு கேட்கும்போது டீம் வைஸ் சொல்ல சொன்னார். இந்த டீம் வைஸில் ஒஸ்ட்டு யாருன்னா அது இந்த டீமோட கேப்டன் தான். அன்னி டேவோடைய ஒஸ்டான பிளேயர்ஸ் சொல்லிட்டாங்க. ரம்யாலேருந்து உங்களுக்கு விக்ரம்லேருந்து சாண்ட்ரா, இந்த 3 பேர் தான் வந்து இந்த ஒஸ்டான பிளேயர்ஸ் சொல்லிட்டு மீதி பேர்லாம் சேர்ந்து முடி கட்டி வச்சுக்கிறாங்க. கிச்சனில் பாரும் வியானாவும் இருக்கிறாங்க. அப்போ அபைத்து வராரு. அந்த டைமில் கம்ருதீன் வந்து வியானாக்கு வந்து ஊட்டி விடுற மாதிரி பண்ணுறாங்க. அப்போ பாரு சொல்கிறாங்க, என்னம்மா பல்ல காமிச்சிட்டு போகிற அப்படின்றாங்க. அப்போ வியானாவும் என்ன பண்ணுறாங்க, நீ மட்டும் பல்ல காமிச்சிட்டு போகலையா, அந்த மாதிரி நானும் தான் போகிறேன்ற மாதிரி பேசின்னு இருக்கிறாங்க. அப்போ என்ன தெரியுதுன்னா அந்த பாரு வந்து கம்ருதீனை விடுற மாதிரியே தெரியல, தொடர்ந்து அவனையே பின்தொடர்ந்து ஒரு மாதிரி டார்ச்சர், நம்மளுக்கே டார்ச்சராக இருக்குது, கம்ருதீனுக்கு எவ்வளோ டார்ச்சராக இருக்கும், அதை கூட இருக்கிற அரோராவுக்கு எவ்வளோ டார்ச்சராக இருக்கும். இன்றைக்கி டேயில் ரொம்ப சோகமான இது வந்து ரம்யா வந்து அழுகுறாங்க. விக்ரம் எதுவும் சொல்லிட்டாரு, அதனால் எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது, நான் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில கெமி, நான் அப்படி தான் இருந்தேன் அப்படின்னா. அப்போ கெமி வந்து ஆட சொல்கிறாங்க, நான்லாம் ரொம்ப வீக் கம்மி அப்படின்னு. கெமி சொல்லுது, நானும் வீக்கு தான்மா, எல்லாருமே இங்கே வீக்கு தான், யாருமே ஸ்ட்ராங்லாம் கிடையாது, நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. எஃப்ஜே வந்து வியானா கிட்ட ஒரு பிட்ட போடுறாரு சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து வியானா வந்து பாத்ரூமுக்கு போகிறதுக்காக போகிறாங்க. போகிற வழியில் ரெட் கார்பெட் போகிறாரு. ரெட் கார்பெட் போட்டு பார்த்தாம தன்னுடைய கையை தாங்கி 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 பிடிப்பார் இல்லையா அவரு, அது மாதிரி வந்து இவர் வந்து தாங்கி பிடிக்கிறாராமா. கூட இருந்த வந்து சபரியை யாரோ தெரியல,
தம்பி தம்பி அவங்களுக்கு மேடம்க்கு அதெல்லாம் பிடிக்காது, அதெல்லாம் பண்ணாத, கை எடுத்துரு, இல்லை நான் வந்து பூ போல் தாங்குவேன் அப்படின்ட்டு இந்த எஃப்ஜே பண்ணுறாப்புல. இந்த எஃப்ஜேவோடைய ஒரு விஷயமே சரியில்லாத மாதிரி இருக்குது. வியனாவே ஒரு பார்வை இப்படி பார்க்குறாப்புல, வியனாவும் பார்க்குறாங்க இப்படி, எஃப்ஜேவும் இப்படி பார்க்குறாரு. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. கிச்சனில் வந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வினோத் கொஞ்சம் ஏதோ காரமாக கேட்டிருக்காப்புல. அந்த காரமான ஐட்டத்தை கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கிறாங்க. இதை பார்த்தா அரோராவை கொஞ்சம் கொடுங்கன்ட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. இதை பார்த்த இந்த கெமியை வந்து கொஞ்சம் கொடுங்க, கெமி நீ ஏற்கனவே காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. இதெல்லாம் நீ வேணாம் கெமி, நீ இல்லை நான் தயிர் வச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போன கெமி என்ன பண்ணுறான், நீங்கள் வந்து காரமாக எப்படி செய்வீங்க, எல்லாரும் தானே இருக்கிறாங்க, ஸ்பெஷலான இதுவாக தான் நீங்கள் காரமாக எப்படி செய்வீங்க, உனக்கு வேணான்னு சொல்லிட்டோம், அது ஸ்பெஷலான ஐட்டம் வினோத் அண்ணா கேட்டாரு செஞ்சோம், நீ என்னமோ வேணும் கூடுன்னு சாப்பிட்டு இப்போ காரத்தை கம்மி பண்ணுங்கன்ட்டு ஏன் பேசின்னு இருக்க. இந்த கேமி தொடர்ந்து ஆரோக்கியம் பண்ணுது. இதை கேட்ட வந்து எல்லாருமே வந்து டென்ஷனாக வராங்க. அரோரா வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. அரோராவே காரமாக இருக்குன்னு. அப்போ என்ன பண்ணாங்க, அரோரா என்ன சொல்கிறீங்க, என்ன எதுக்குமா இழுத்து விட்றேன்னு சொல்லிட்டு அரோரா முன்னாடி வந்து எங்களுக்கு சொல்லி நாங்கள் வாங்கணும், எங்களுக்கு ஓகே, உனக்கு காரமாக இருக்குன்னு சொல்லி தானே கொடுத்துருக்காங்க, அப்புறம் நீ சாப்பிட்டு இப்போ எதையோ கதை பேசின்னு இருக்க அப்படின்னும் போது எல்லாருமே சூழ்ந்து இது வந்து நீ ஏன் சாப்பிட்டு குறை சொல்கிறேன்னு கேட்கிட்ட கெமி வந்து ரெண்டாவது ஆள் இன்றைக்கி ரம்யா உட்காந்து அழுதாங்க. இப்போ கெமி வந்து அழுகுறாங்க, ஓன்னு அழுகுறாங்க. காந்தாரா படத்தில் வர ஒரு மாதிரி ஓ ஓன்னு. என்னையா இது, இப்படி ஒரு சவுண்ட் நான் கேட்டதே இல்லையா, ஏற்கனவே அழுது முடிச்ச ரம்யா ஓடி போய் கத்தாதிரி கத்தாதிரி ஏன்டி இப்படி அழுகுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். இது ஓ ஓ ஓன்னு அழுதுன்னு இருக்காப்புல. இதில் வர சாரிப்பா தெரியாமல் வந்து பேசிட்டா, என்னை விட்டுருக்க, நான் சாப்பாட வேணாம் ஒன்றும் வேணான்ட்டு ஓடிட்டாப்புல. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 45 நாள் நடந்த பிக் பாஸ் ஷோலேயே வந்து இன்றைக்கி தாயா கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி ஒரு கலகலப்பாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு டாஸ்க் வந்து பிக் பாஸ் வச்சுருக்காரு. அது என்ன மாதிரி டாஸ்க்குனா வந்து ஒரு பொருள்லாம் வச்சுருவாங்க, ஒரு பாட்டு ஒன்று ஓடும், அந்த பாட்டை கேட்டுட்டு 3 டீம்லேருந்து ஒருத்தர் மட்டும் போயிட்டு அந்த பாட்டுக்கு சம்மந்தமான பொருளை எடுத்துடணும். அதுதான்யா டாஸ்க்கு அப்படின்ற மாதிரி போட்டால் ஒரு பாட்டு வந்தேன்டா பால்கார அப்படின்னோடனே வினோத் ஓடி போய் அங்கே பால் கேன் இருக்குது அதை எடுத்துட்டாப்புல. கம்ருதீன் போயிட்டு சைக்கிள் எடுக்கிறாப்புல. கம்ருதீன் அண்ணாவாலை படத்தில் சைக்கிள் வந்து அதனால் கம்ருதீன் எடுத்துறாப்புல. அப்புறம் பிக் பாஸ் சொல்லிட்டாரு, வினோத் அவர்களே பால் கேன் தான் கரெக்டு, நீங்கள் யூ வான் அப்படின்ட்டாரு. ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பாட்டு தொடர்ந்து வந்துனே இருக்குது. இன்றைக்கி பாரு அவர்கள் டான்ஸ் ஆடந்தோம், அரோரா அவர்கள் டான்ஸ் ஆடந்தோம், அது பத்தாதுன்னு சுபி வேற ஒரு டான்ஸ் ஆடந்தோம். வந்து இன்றைக்கி வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அரோரா வந்து வின் பண்ணி டான்ஸ் ஆடணுமே கம்ருதீன் வந்து கூட ஆடந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு செல்ஃபி புள்ள பாட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாரு வந்து கம்ருதீன் வின் பண்ணும்போது இவங்க போய் ட்ரை பண்ணுறாங்க ஆடுறதுக்கு. பட் கொஞ்சம் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு கம்ருதீன் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த டைமில் அனுப்பிச்சிட்டாப்புல. ஆனால் இந்த பாருக்கு வந்து தாங்க முடியல, ஏற்கனவே அரோரா கூட ஆடிட்டான், இப்போ நம்மளும் கம்ருதீன் கூட ஆடி ஆகணும்னு சொல்லிட்டு ஓடி போய் ஓரவாடி ஆடுது. சரி சரி கிட்டவான்னு சொல்லிட்டு 2 பேர் ஆடி முடித்தாங்க. இவங்க ஆடும்போது அரோராவை காட்டுறாங்க, அரோராவோட ஃபேஸ் அப்படியே மாறுது. சரி ஓகே, இப்போ பாரு உள்ளே போகிறது அரோராவுக்கு பிடிக்கல அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. இது வந்து ஒரு சைடில் போயிட்டு இருந்தாலும் பிக் பாஸ் நான் படம் சும்மாக்காரவங்களை உஸ்பத்தி விடுற மாதிரி கம்ருதீன் கிட்ட, கம்ருதீன் உங்களுக்கு ஏற்ற பாட்டு தான் கம்ருதீன் அப்படின்ற என்ன பாட்டுக்கு சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால், அந்த பாட்டுக்கு ஒரு தாஜ்மஹால் எடுத்துட்டாரு. அவரோட டான்ஸ் ஆடுற கூட வந்து அரோரா ஆடுறாங்க. அப்படியே ஒரே குதூகலமாக ஆயிட்டாப்புல கம்ருதீன். சரி இதுதான் ஒரு ஸ்டோரியா, பாரு கம்ருதீன் அரோரா அது மட்டும் தான் ஸ்டோரியா, இன்னொரு ஸ்டோரி இருக்குது இப்போ தான் வெளியில் வருது அப்படின்ற மாதிரி எஃப்ஜே அவர்கள் பாட்டு பாடி டான்ஸ் ஆட அதை அப்படியே ரசித்து கொண்டு இருக்கிறார் வியானா அவர்கள். அவர் வியானாவை பார்த்து தான் அந்த பாட்டே பாடுகிறார் அப்படின்ற மாதிரி இது இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் வியானா எஃப்ஜேவோட விஷயம் வந்து கொஞ்ச நாளில் வெளில வரும். ஒருவேளை வியானா வந்து ஃபேக்காக கூட பண்ணலாம், ஆனால் இந்த பைத்தியக்கார எஃப்ஜே வந்து ஒரு சிலர் நம்பி போய் ஏமாந்து போதோ தெரியல. இதுலேயும் கானா வினோத் தன்னுடைய வேலையை காட்டாமல் இருப்பாரா? ஒரு பொருள் ஒன்று மூலையில் இருக்குது, அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு ஓடுது, அதை போய் தொடுறதுக்காக கனி ஓடுறாங்க. இதை கேட்ட வினோத் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவரும் ஓட கனி தொடுறதுக்கும் இவர் போய் முட்டி தள்ளி கீழே விழுந்து கனி அந்த பொருளை எடுத்துகிட்டு வர்றதுக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக ஆயிடுச்சுங்க. கனி வந்து அவங்களே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டாலும் கனி விழுந்து எதனா ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும். கிச்சன் டீமில் இருக்க பாருவும் திவ்யாவும் வியானாவும் வினோத்தை விடவே இல்லை. நீங்கள் செஞ்சது தப்புன்னு வினோத்துக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியல. நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அந்த வார்த்தையே வரல, ஐயோ எனக்கு மன்னிச்சிருங்க அப்படின்ற வார்த்தையே வரல.
யாரெல்லாம் பேசுகிறாங்க அவங்களுக்கு தான் வந்து பேசிட்டு இருக்கா தவிர்த்து நான் வந்து அது வேகத்தில் வந்து முட்டிட்டேன்றதை அக்செப்ட் பண்ண மாட்டாரு. அதை ஒரு கேட்குற ஒரு மனப்பான்மையே அவருக்கு இல்லை. திவாகர் அதுக்கு முன்னாடி கேட்காம வரதா இல்லையா, அதே மாதிரி கானா வினோத் அவர்களும் செய்கிறாங்கன்றத கொஞ்சம் வருத்தம் அளிக்கிற விஷயமா இருக்குது. அமித் அவர்கள் சொல்கிறாரு, பாரு சொல்கிறாங்க, ஏற்றுக்கிற மாதிரிலாம் இல்லை. நீ வந்து பாரு நீ பேசுகிற, நீ மட்டும் உன் பக்கத்தில் நியாயமாக இருந்தால் விட்டுருவியா அண்ணே? அப்படிலாம் கிடையாதுண்ணே. இவரில் அந்த டோன் தான் எனக்கு சரியில்லை, அந்த டோன் தான் நீங்கள் மாற்றணும் அண்ணே. நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் உங்கள் டோனுக்கெல்லாம் பேச முடியாது, நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு அவரு கொஞ்சம் வந்து காண்டாயிட்டா போல, சரியான காண்டு. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு கமருதன் கிட்ட போய் பேசுகிறா போல. கமருதி வந்து சரி சரி சரிம்மா 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 சார் சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு இருக்காப்புல. ஆக முக்கில் எல்லா கேமும் ஆடி முடிச்சிட்டாங்க. இந்த சுவாரஸ்யமான கேள இந்த அண்ணன் கானா வினோத் வந்து கனியக்காவை தள்ளி விட்டது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. கேம் தான் இல்லைன்னு சொல்ல, கேமில் அடிப்படும் உதப்படும் அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அவர் ஓடி தள்ளி விட்டது தான் வந்து காரணம். தள்ளினா அவர் ஃபோர்ஸில் வந்து கைப்பட்டு அவங்க விழுந்துட்டாங்க. இப்படி போகும்போதுன்னா பக்கத்தில் வரவங்க பட்டு தான் கீழே விழுவாங்க. அதுதான் ஆயிருக்கு. அதை வந்து அவருக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு மனசு இல்லை, சாரி சொல்கிறதுக்கு வாய் இல்லைன்னு தான் தெரியுது. சரிப்பா டாஸ்க்லாம் முடிஞ்சிச்சு, கேம்லாம் முடிஞ்சிச்சு, யார் வின் பண்ணான்னா மாயாவி இதை வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்டார்லாம் கொடுங்கன்னும் போது எல்லாரும் சேர்ந்து ஸ்டாரை வந்து மாயாவிஸ்க்கு கிட்டத்தட்ட 7 ஸ்டார் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே போன தடவை வின் பண்ணாங்க, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, வின் பண்ணதால் பிக் பாஸ் வந்து கிச்சன் பில்லை அடிச்சுட்டு உள்ளே போகிறாங்க. பிரியாணி இருக்குது, பிரியாணியை ஷேர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிக்கல்ஸ் விக்ரம் வெளில கொண்டு வராரு. இதை பார்த்த கிச்சன் டீமில் யாருமே வந்து எங்களுக்கு பிரியாணி வேணாம், நாங்களாம் சாப்பிட மாட்டோம், அவங்க பேசிக்கிட்டாங்க ஆல்ரெடி, நம்ம சாப்பிடக்கூடாது, நம்ம வேணான்னு சொல்லிடலானமோ இவங்களும் வேணான்னு சொல்கிறாங்க. விக்ரமுக்கு வந்து ஒன்றும் புரியல, ஏன் வேணான்றீங்க, சாப்பிடுங்கன்றாங்க. எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு தேவையே கிடையாது, நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்கன்றாங்க. இதை கேட்ட பிரஜன் வந்து தன்னோட மனைவியான சாண்ட்ரா அந்த கிச்சன் டீமில் இருக்காங்க, அவங்களும் சாப்பிடலையேன்ற வருத்தத்தில் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தரை பார்த்து ஏன் பிரச்சனை இவ்வளோ அப்செட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கெமி தான் நினைக்கிறேன் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோட இந்த ஷோ வந்து முடியுது. 45வது நாள் வந்து முடியுது. இந்த 45வது நாளில் கெமி அழுது, ரம்யா அழுது, இந்த கனியக்காக்கு அடிப்பட்டது, வினோத் இவ்வளோ பேசுந்து, இதெல்லாம் தாண்டி வியானாவும் எஃப்ஜேயும் ஒரு தனி ரூட்டில் போகிறது, இந்த கமருதீன் பாரு அரோரா தனி ரூட்டில் போகிறது, எல்லாத்துக்கும் மேலே இந்த கடைசியாக வந்து பாட்டு போட்டு அந்த பொருள் எடுக்கிற ப்ராப்பர்ட்டி எடுக்கிற டான்ஸு அந்த பாட்டும் சூப்பராகவே இருந்துச்சு. இன்றைக்கி ரசிக்கக்கூடிய விஷயம்னா அந்த ஒரு கேம் டாஸ்க்கு தான். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேற்கொண்டு தொடர்ந்து 100 நாள் போடணும். கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க. வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.